அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 years டிஃபரன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொன்னேன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2ஆலையும் 1ஆலையும் பெருக்குவோம். ஏற்கனவே சொன்னது தான். இதில் எதை பெருக்குவீங்க? 5000 ரூபா அசல், 6 என்னது 4%. இதில் 1% என்பது என்னது? 50 ரூபா. அப்படி தானப்பா? 50 × 4 என்னது? 200. இதானப்பா 4%. ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 400. இது ஃபஸ்ட் இயர். இதில் 4% என்ன செய்வீங்க? 2 சைவரை கட் பண்ணிங்கன்னா 1%, 2 ரூபா. 2 பெருக்குறீங்க, 8 ரூபா. இது எத்தனை வருஷம்? 2ஆம் வருஷம். முடிச்சிட்டீங்க ஆன்சர். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? ஃபஸ்ட் இயரை கட் பண்ணுங்க. இங்கே என்ன வருது? 8. அப்போ என்ன வரும்? ஆன்சர் இதுதான். சிம்பிள்ப்பா, ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடும் பார்த்துருவோம். இப்போ ஃபார்முலா மெத்தடில் பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்னது? PR/100 த ஹோல் ஸ்கொயர்டு. பின்றது என்னது? 5000 ரூபா இன்ட்டு R. 4/100 இன்ட்டு 4/100. 2 சைவருக்கு 2 சைவரு, 1 சைவரு. இந்தாங்க 2 1. அப்போ 2. அப்படிதானப்பா? 8. வேகமாக பண்ணணும்ப்பா, வேறு வழி இல்லை. 8 ஆன்சர். இது ஃபார்முலா மெத்தடு. இப்போ 3வது மெத்தடு நம்ம பார்ப்போம். இது வழக்கம் போல 3வது மெத்தடு. 5000 ரூபா அசல் எவ்வளவு? 4%. 4/100 இப்படி தானே போடுவீங்க. அடிச்சிங்கன்னா 20, 200. இது ஃபஸ்ட் இயர். அப்படிதானப்பா? அடுத்து 200க்கு பார்ப்பீங்க. இன்ட்டு 4/100 = 2 சைவருக்கு 2 சைவர், 8. இது எத்தனை வருஷம்? 2ஆவது வருஷம். அப்புறம் என்ன சொன்னேன்? இந்த ஃபஸ்ட் இயரை அடிச்சிடணும். அப்படிதானப்பா சொல்லியிருக்கேன். எல்லா கணக்குக்கும் இதுதான் மெத்தடு. என்ன வருது? 8. இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம 3 மெத்தடு பார்த்துட்டோம். இது வந்து TNPSC ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. அது போக 8th நியூ புக்கில் இருக்குது. இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்பா. இதை வந்து நீங்கள் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.